Audio Jungle. எல்லாம் வல்ல இறையருளை பிரார்த்தித்து நமது பல்கலைக்கழகத்தினுடைய வல்லமை பொருளாய் உறைந்து அருளாட்சி செய்கின்ற பார்வதி சமேத பரமேஸ்வர பெருமானுடைய திருப்பாதங்கள் பணிந்து மலர்ந்திருக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டு எல்லோருக்கும் சுபிட்சமான ஆண்டாகவும் கனவுகள் கைவசப்படுகின்ற ஆண்டாகவும் இருக்க பல்கலைக்கழக சமூகம் சார்பில் வாழ்த்துக்களை பகிர்ந்து இன்றைய நாள் நிகழ்வுகளை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினுடைய சுற்றுநிருப நியதிகளுக்கு உட்பட்டு நீண்ட காலம் பல்கலைக்கழகங்களுக்காக சேவை ஆற்றுகின்ற பணியாளர்களை அவ்வப்போது கௌரவிக்கின்ற நடைமுறைக்கு இணங்க கடந்த வருடம் 2025ஆம் ஆண்டு, அதாவது 1/1/2025 தொடக்கம் 31/12/2025 வரையான அந்த ஒரு வருட காலப்பகுதிக்குள்ளே 25 வருட சேவையை பூர்த்தி செய்த பணியாளர்களையும் அதோடு அந்த காலப்பகுதிக்குள்ளே தங்களுடைய பல்கலைக்கழக சேவையிலிருந்து ஓய்வு பெறுகின்ற பணியாளர்களையும் கௌரவப்படுத்துகின்ற பணியாளர் மதிப்பளிப்பு நிகழ்வில் நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். உங்கள் சிந்தையில் ஒரு விடயத்தை முதலிலேயே சொல்லி வைக்க விரும்புகின்றோம். இன்றைய நிகழ்வு பணியாளர் மதிப்பளிப்பு நிகழ்வினுடைய ஒரு அவத்தை உண்டாக முதலாவது கட்ட நிகழ்வாக நாங்கள் பார்க்கின்றோம். 2025ஆம் ஆண்டுக்குரிய நிகழ்வாகவும் அதற்கு முன்னதாக சில ஆண்டுகள் இந்த நிகழ்வு நடைபெறாத காரணத்தினாலே அந்த முன்னைய ஆண்டுகளில் இந்த கௌரவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த பணியாளர்கள் உத்தியோகத்தர்களுடைய கௌரவம் அதனுடைய அவத்தை இரண்டாகவும் நடைபெற இருக்கிறது என்கின்ற செய்தியை முதலிலேயே பகிர்ந்து கொண்டு இன்றைய நிகழ்வுகளை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். நிகழ்வுகள் வரிசையில் தோன்றாய் பொருளாய் ஒளியாய் நின்று நம்மை இயக்குகின்ற இயற்கையினுடைய பேரருளையும் இறங்கி அதே நேரம் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கக்கூடிய பெருமக்கள் செல்வன் ராமநாதன் உள்ளிட்ட அந்த பெருந்தகைகளையும் நினைந்து இந்த பல்கலைக்கழகம் கடந்து வந்திருக்கக்கூடிய இந்த 50 ஆண்டு கால பயணத்தில் பல்கலைக்கழக பணிக்காக தங்களை அர்ப்பணித்து இந்த கணம் நம்மோடு இங்கே இருக்க முடியாது இறைபதம் அடைந்திருக்கக்கூடிய அத்தனை உயர் ஆத்மாக்களையும் நினைந்து ஒரு கணம் நாம் அகவணக்கம் செலுத்துவோம். நன்றி. அடுத்த நிகழ்வில் மங்கள விளக்கேற்றல் இடம்பெற இருக்கின்றது. மங்கள விளக்கேற்றல் நிகழ்வை ஆரம்பித்து வைப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய இந்து கற்கைகள் பீடத்தினுடைய பீடாதிபதி பிரம்மஸ்ரீ பத்மநாபன் ஐயா அவர்களையும் கிறிஸ்தவ நாகரிகத்துறையினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அருட்தந்தை பேராசிரியர் பணபிதா போல் ரொகான் அடிகளாரையும் அன்போடு முதலில் அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து மங்கள விளக்கேற்றுவதற்காக பீடாதிபதிகளை அன்போடு அழைக்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே உயர்பட்ட படிப்புகள் பீடத்தினுடைய பீடாதிபதி சிரேஷ்ட பேராசிரியர் வேல்நம்பி அவர்களையும் விஞ்ஞான பீடத்தினுடைய பீடாதிபதி சிரேஷ்ட பேராசிரியர் ரவிராஜன் அவர்களையும் கலைப்பீடத்தினுடைய பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் அவர்களையும் மருத்துவ பீடத்தினுடைய பீடாதிபதி பேராசிரியர் சுரேந்திரகுமாரன் அவர்களையும் விவசாய பீடத்தினுடைய பீடாதிபதி பேராசிரியர் பகீரதன் அவர்களையும் முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடத்தினுடைய பீடாதிபதி பேராசிரியர் கங்காதரன் அவர்களையும் பொறியியல் பீடத்தினுடைய பீடாதிபதி கலாநிதி கணேஸ்வரன் அவர்களையும் தொழில்நுட்ப பீடத்தினுடைய பீடாதிபதி கலாநிதி டி கேடிசன் அவர்களையும் இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடங்களுடைய பீடாதிபதி திருமதி தெய்வி தபோதரன் அம்மையார் அவர்களையும் சித்த மருத்துவ பீடத்தினுடைய பீடாதிபதி வைத்திய கலாநிதி திருமதி சத்தியசீலன் அம்மையார் அவர்களையும் சர் பொன்னம்பலம் ராமநாதன் ஆற்றுகை மற்றும் காண்பிய கலைகள் பீடத்தினுடைய பீடாதிபதி திரு ரோபர்ட் அருட்சேகரன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம்.
பீடாதிபதிகள் வரிசையில் மங்கள விளக்கேற்றுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பீடாதிபதிகள் எங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய பீடங்களுடைய பீடாதிபதிகளை அன்பாக அழைக்கின்றோம். இந்த பல்கலைக்கழகத்தினுடைய சிறப்பான பயணத்துக்கு 2026ஆம் ஆண்டு சிறப்பாக அமைவதற்கு ஒளி கொடுக்கின்ற நிகழ்வாகவும் மதிப்புறுகின்ற எங்களுடைய பல்கலைக்கழக உத்தியோகத்தினுடைய பணிக்காக நன்றி பாராட்டுகின்ற நிகழ்வும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு வாழ்த்து சொல்லி ஒளியேற்றுகின்ற நிகழ்வாகவும் இந்த மங்கள விளக்கேற்றில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து மங்கள விளக்கேற்றில் இணைந்திருப்பதற்காக நமது பல்கலைக்கழகத்தினுடைய நூலக திரு கலாநிதி திரு மைதிலி விசாகரூபன் அம்மையார் அவர்களையும், பல்கலைக்கழகத்தினுடைய நிதியாளர் திரு சுரேஷ்குமார் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அவர்களைத் தொடர்ந்து மங்கள விளக்கேற்றுவதற்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் கலாநிதி விக்னேஸ்வரன் அவர்களையும், பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தினுடைய பிரதிநிதி திரு ஞானபாஸ்கரன் அவர்களையும் அன்பாக அழைக்கின்றோம். அதுபோன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினுடைய தலைவர் திரு யசோதன் அவர்களையும், பல்கலைக்கழகத்தினுடைய ஜனநாயக ஊழியர் சங்கத்தினுடைய தலைவர் திரு சசிகரன் அவர்களையும், இலங்கை பல்கலைக்கழகங்களின் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் சங்கத்தினுடைய யாழ்ப்பாணத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு மு விஜயேந்திரன் அவர்களையும் அன்பு கூர்ந்து அழைக்கின்றோம் மங்கள விளக்கேற்றில் இணைந்திருப்பதற்காக. நமது பல்கலைக்கழகம் சீரான ஒரு பயண பாதையில் பயணப்படுவதற்காக பலரும் தங்கள் அர்ப்பணிப்பை நமக்காக தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவற்றை நினைவு கூறுகின்ற, அவற்றை மீளவும் நினைவுபடுத்தி கொண்டு 2026ஆம் ஆண்டுக்குள் நுழைகின்ற ஒரு முன்னாயத்த நிகழ்வாக இந்த நிகழ்வை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் இப்பொழுது மங்கள விளக்கேற்றில் இணைந்திருந்தவர்களுக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து இந்த மங்கள விளக்கேற்றலை நிறைவு செய்து வைப்பதற்காக நமது பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சக்னராஜா ஐயா அவர்களையும், பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் மதிப்புக்குரிய திரு காண்டிபன் ஐயா அவர்களையும் அன்பு கூர்ந்து அழைக்கின்றோம் மங்கள விளக்கேற்றலை நிறைவு செய்து வைப்பதற்காக. பல்கலைக்கழகத்தினுடைய முதன்மை நிலை உத்தியோகத்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், துணைவேந்தர் அவர்களும் பதிவாளர்களும் மங்கள விளக்கேற்றலை நிறைவு செய்து இந்த மங்களகரமான வைபவத்தை தங்களுடைய கரங்களினால் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை பதிவு செய்து கொண்டு நாங்கள் எல்லோரும் ஆசனங்களில் அமர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து இந்த நிகழ்வுக்கான வரவேற்புரையினை வழங்குவதற்காக எங்களுடைய மதிப்புக்குரிய பதிவாளர் காண்டிபன் ஐயா அவர்களை அழைக்க இருக்கின்றோம். பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய எங்களுடைய துணைவேந்தர் அவர்களே, பீடாதிபதிகளே, முன்னாள் துணைவேந்தர் அவர்களே, இங்கு அமர்ந்திருக்கின்ற சமய குருமார் அவர்களே, நிதியாளர் அவர்களே, நூலகர் மற்றும் நிர்வாக அதிகாரிகளே, விரிவுரையாளர்களே, தொழிற்சங்க பிரதிநிதிகளே, இன்றைய விழாவின் நாயகர்களாக கௌரவிக்கப்படவுள்ள பணியாளர்களே, அன்பார்ந்த சக ஊழியர்களே, அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2026ஆம் ஆண்டின் முதலாவது வேலை நாளான இன்று எமது பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சி பாதையில் முதுகெலும்பாக திகழ்ந்தவர்களை கௌரவிக்கும் ஒரு உன்னத நிகழ்வுடன் இந்த புதிய ஆண்டை தொடங்குவதில் நாம் எல்லோரும் பெருமகிழ்ச்சியுடன் இருக்கின்றோம். ஒரு நிறுவனம் வெறும் கட்டடங்களால் உருவாவதில்லை, அங்கு அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் மனிதர்களாலேயே அது உயிருள்ள நிறுவனமாக மாறுகின்றது. அந்த வகையில் 1/1/2025 முதல் 31/12/2025 வரையான காலப்பகுதியில் எமது பல்கலைக்கழக சேவையில் இருந்து ஓய்வு பெறுபவர்களையும்
அதே காலப்பகுதிகளுக்குள் 25 வருட கால நீண்ட சேவையை நிறைவு செய்தவர்களையும் பாராட்டி கௌரவிப்பது எமக்கு மிகவும் ஒரு மனதுக்கு இனிமையையும் அமைதியையும் நன்றி உணர்வையும் மீட்டித்தரக்கூடிய ஒரு கடமையாக விளங்குகின்றது. எனவே முதலாவதாக இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி ஊழியர் நலன்களில் எப்போதும் அக்கறையுடன் செயற்படும் எமது பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீசக்குன்ராஜா ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். இங்கே இந்த ஊழியர் நலனிலே தங்களுடைய காலத்திலே துணைவேந்தராக இந்த பதவியை அலங்கரித்த எங்களுடைய பாலசுந்தரம் ஐயா அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார். அவரும் இந்த ஊழியர் நலன்களிலே மிகுந்த ஈடுபாட்டுடன் அவரது காலப்பகுதியில் இருந்ததை நான் மிக நன்கு அறிவேன். அவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த வரவேற்பினை வழங்குகிறேன். இங்கே அமைந்திருக்கின்ற பீடாதிபதிகளே, 12 கண்களாக இங்கே அமர்ந்திருக்கின்ற பீடாதிபதிகளே, உங்கள் பீடங்களிலே உங்கள் ஊழியர்களிடையே மிகுந்த அன்புடனும் அக்கறையுடனும் நீங்கள் இங்கே செயற்பட்டு அந்த ஊழியர்களிடையே ஒரு வினைத்திறனான சேவையையும் அர்ப்பணிப்பையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வகையிலே உங்களுடைய பீடங்களை நீங்கள் இயக்கி வருகின்ற விதம் எங்களுடைய பல்கலைக்கழகத்தை மிகவும் ஒரு சுமூகமாகவும் உயர்தரத்திலும் பேணுவதற்கு உதவி இருப்பதை நான் இங்கு அன்புடன் நினைவு கூர்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் எனது இதயம் கனிந்த வரவேற்புகள். மேலும் நிதியாளர் இந்த பல்கலைக்கழகத்தின் நிதி நிர்வாகத்தினை மிகவும் சிறப்பாக ஆற்றி வருகின்றார். அவருடைய நிதி பிரிவிலே இயங்குகின்ற மற்ற நிர்வாக உத்தியோகத்தர்களையும் இங்கே அன்புடன் வரவேற்கின்றேன். நூலகர் அறிவு கண்களாயும் அறிவு ஆலயமாக திகழ்கின்ற இந்த நூலகம் இந்த புத்தாண்டிலே அதன் கேட்போர் கூடத்திலே இந்த விழாவை கொண்டாடுவதற்கு உரிய முறையிலே எங்களுக்கு அனுசரணை வழங்கி அதற்குரிய உதவி ஒத்தாசைகள் அவ்வளவையும் வழங்கி இங்கே அன்புடன் இன்முகத்துடன் அமர்ந்திருக்கின்ற நூலகர் எங்கள் அம்மணி கலாநிதி மைதிலி விசாரூபன் அம்மா அவர்களையும் நான் அன்புடன் இங்கு வரவேற்கின்றேன். இந்த விழாவை சிறப்புற நடாத்துவதற்கு மிகுந்த அர்ப்பணிப்புடன் செயலாற்றி கொண்டிருக்கின்ற எங்களுடைய பிரதி பதிவாளர்கள், தாபன கிளைகள், உதவி பதிவாளர் தாபன கிளை மற்றும் மற்ற நிர்வாக உத்தியோகத்தர்கள், அந்த பிரிவுகளிலே கடமையாற்றுகின்ற எங்களுடைய பணியாளர்கள் அனைவரையும் இங்கு நான் அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த விழாவை செம்மையாக திட்டமிட்டு செயற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட செயலணியில் அங்கம் வகிக்கும் யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம், நிர்வாக உத்தியோகத்தர் சங்கம், யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம், இந்த யாழ் பல்கலைக்கழக ஜனநாயக ஊழியர்கள் சங்கம், எழுது வினைஞர்கள் மற்றும் அதனோடு இணைந்த ஊழியர்கள் சங்கம், இலங்கை பல்கலைக்கழகங்களின் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களின் சம்மேளனமாகிய அமைப்புகளின் பிரதிநிதிகளை இங்கு நான் மனம் வந்து வரவேற்கின்றேன். முக்கியமாக சிறப்பாக எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஊழியர் சங்கம் இந்த விழாவை எடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு மிகுந்த உந்துதலையும் ஊக்கத்தையும் ஆலோசனைகளையும் காலங்காலமாக வழங்கி வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது அன்பு கலந்த நன்றிகள், பாராட்டுக்கள், என்னுடைய வரவேற்புகள். உங்கள் அனைவரினதும் கூட்டு முயற்சியே இன்றைய இந்த அழகான ஏற்பாடு. இறுதியாக
எமது பல்கலைக்கழகத்துக்காக தங்களின் இளமை காலத்தையும் உழைப்பையும் தந்து இன்று கௌரவம் பெற காத்திருக்கும் ஓய்வு பெற்ற பணியாளர்கள் மற்றும் நீண்டகால சேவையாளர்கள் அனைவரையும் மிகவும் பெருமையுடனும் அன்புடனும் பண்புடனும் வரவேற்கின்றேன். உங்களின் நீண்டகால உழைப்பு என்பது வெறும் கடமை அல்ல, அது இந்த பல்கலைக்கழக வரலாற்றில் எழுதப்பட்ட ஒரு தியாக பயணம். உங்களின் சேவையை பாராட்டுவது என்பது எமது பல்கலைக்கழகத்தின் பாரம்பரியத்தை, எமது தமிழ் சமூகத்தின் பாரம்பரியத்தை போற்றுவதற்கு சமனாகும். இன்றைய இந்த நன்னாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாகவும், இந்த இனிய நன்னாள் இந்த இனிய புத்தாண்டின் இனிய தொடக்கமாகவும் அமைவதற்கு அமையட்டும் என்று வாழ்த்தி மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வரவேற்கின்றேன். பொருள், கருவி, காலம், வினை, இடன் ஓடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல் என்ற வள்ளுவர் வாக்கை நினைவுறுத்தி அமைகின்றேன். வணக்கம். நன்றி. வணக்கம். தியாக உணர்வோடு தங்களது பல்கலைக்கழக வாழ்க்கையில் 25வது ஆண்டு நிறைவை பல்கலைக்கழக பொன் விழா அகவையில் கொண்டாடி கொண்டிருக்கின்ற பணியாளர் கௌரவிப்பு நிகழ்வில் பதிவாளரால் அவர்களுடைய தியாக மனப்பான்மையை பாராட்டி வழங்கப்பட்ட வரவேற்புரைக்கு நன்றியினை தெரிவித்து கொண்டு தொடர்ந்து போரிடர் காலங்களிலும் பேரிடர் காலங்களிலும் தங்களது இடர்களை பொருட்படுத்தாது தங்களுடைய பல்கலைக்கழக பணியினை தொடர்ந்து கொண்டிருக்கும் முடிவுற்ற பணியாளர்களை நாமும் வாழ்த்தி கொண்டு தொடர்ந்து தலைமையுரையாற்ற வருமாறு எமது கௌரவ துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஸ்ரீராமஜெயம். அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் மலமார்வில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாய் வலத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு போர் படை புக்கு முழங்கு பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. மாதங்களில் நான் மாரளி என்று கிருஷ்ணன் சொன்னான் கீதையில், அந்த ஸ்ப்ளண்டர்ஸை சொல்லி கொண்டு போய் தேவசேனாதிபதியில் நான் முருகன் என்று சொன்னான், ஸ்கந்தன் என்று. உருத்திரில் நான் சங்கரன் என்று சொன்னான். ஆயுதங்களில் நான் வஜ்ராயுதம் என்று சொன்னான். அப்படி அந்த ஸ்ப்ளண்டர்ஸை சொல்லி கொண்டு போகிறான். நான் கங்கை நதியில் மவுண்டனில் மேரு வேண்டான். மாதங்களில் மார்கழியில் இப்போ நாங்கள் ஒளி விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மார்கழியில் திருப்பாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதே லைப்ரரி ஆடிட்டோரியத்தில் சிறந்த ஒளி விழாவில் திருப்பாவையும் பாடினார்கள். சுவன்யா பேராசிரியர் தினேஷ் நான் சேர்ந்து திருப்பாவை பாடினார். அவன் ஆயர் குலத்தில் கண்ணன் உதித்தான், ஆயர் குலத்தில் ஜேசு உதித்தான். 2 பேரும் மாட்டுத் தொழுவத்தில் வாழ்ந்தவர். பசு எருது தியாகத்தின் அடையாளம். தியாகம் என்ற ஒரு சின்ன விஷயம் இல்லை. தியாகம் இல்லாமல் தர்மம் இல்லை. தியாகமும் தர்மமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கம். பாருங்க, இந்த பாட்டு, இந்த பல்லாண்டு 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 பல கோடி 100,000 என்று இந்த பெரியாழ்வார் பாடுறார். ஆண்டாள் அப்பா தான் அந்த பாட்டு பாடினார். விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் என்று சொல்கிறார். ஆழ்வாரில் பெரியாழ்வார். அவர் பாடிக்கே விஷ்ணு ஒரு ஊர்வலத்தில் வரைக்கும் பார்த்துட்டு நீ தெய்வம் பல்லாண்டு இருக்கணுமென்று பாடுற. ஏன்னா கலியுகத்தில் அசுரர்கள் கூடி வருவார்கள். கூட வந்து இந்த உலகம் படுற பாடங்களுக்கு தெரியும். அவன் பிரசண்டம் இங்கே இருக்கணுமென்று அந்த பல்லாண்டு பாடிக்க முதல் லிரிக்ஸை பாருங்க. முதல் வரி, அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு. விஷ்ணு பாடல். அடுத்த மகாலட்சுமி பாடுறார், வடிவாய் பலமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. அடியோமோடு நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு. இப்போ உங்களோடு நிற்கிறது தான் எங்களுக்கு இருக்கிற சிறப்பு. அடியாரெல்லாம் ஒன்றும் இல்லை. இறைவன் நினைத்தாலும் அந்த பூதகணங்கள்லாம் நிறைவேற்றுறது. இப்போ மாணிக்கவாசர் சிறப்பு. மாரளி திருவம்பா பாடி பெரிய கொண்டாட்டம், திருப்பாவை கொண்டாட்டம். இன்றைக்கு ஒரு நாள் ஐயாவை கேட்டேன்,
சுவர்க்க வாசல் சேர்ந்து முன்னாள் நடந்தது. இங்கே ரவிராஜன் 2 வாசல் திறந்தார், போட் ரூம், ஃபிஷரிஸ், 2 வாசலை வெட்டினார். முடிஞ்சோ முடியலையோ வெட்டினார். அவர்கிட்ட கான்ட்ராக்டு பிரச்சனை வேறு. அப்போ இந்த எத்தனை வாசல் இந்த பல்கலைக்கழகத்தை துறக்கப்பட்டிருக்கு? இன்றைக்கி ஒரு பெரிய பல்கலைக்கழகம் இன்னும் ரேங்கிங் எப்படி கேட்பார்? ஓகே, நம்பர் 7 இருக்கிறேன். வெப் மெட்ரிக் உலகத்தில் ரஷ்யனில் யூனிவர்சிட்டி எத்தனை ரேங்கில் இருக்குது? ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஸ்வீடிஷ் வேண்டாம்ன்றே சொல்லிட்டாங்க ரேங்கிங். ஸோ டோன்ட் கோட் அப் இன் த வெஸ்டர்ன் ப்ரோட்டோகால்ஸ். எங்கண்ட உள்ளந்தான் எங்களுடைய ஜட்ஜ்மெண்ட். என்னுடைய வாழ்க்கையில் வர திருப்தி எந்த உள்ளத்தில் வரணும். தொழிலுக்காக சொல்கிறார், இன்டிபெண்டன்ஸ் நோ ஹாப்பினஸ் ஈவன் இன் த ட்ரீம். நீங்கள் ஒன்றில் தங்கி இருந்தால் ஒரு நாளுமே ஹாப்பினஸ் இல்லை. என் வைஃப் குட் மார்னிங் சொன்னேன்னா சொல்லாட்டின்னா இந்த மார்னிங் குட் மார்னிங்காக இருக்கணும். அது டிபெண்ட் பண்ணி இருந்தால் போச்சு. இன்றைக்கு அவர் பர்த்டே பை த வே. ஓகே, நோ இந்த ஃபர்ஸ்ட் டே இந்த பேருங்க எவ்வளோ சிறப்பான நாள். ஓகே, நான் ஊழியர் சங்கத்தோடு நடந்த 2-3 கலந்துரையாடல், சரியான இறுக்கமான நேரங்கள், பல்கலைக்கழகத்தை சீர்படுத்தணும். அவர்களும் நிறைய இன்புட் தருவார்கள். வெரி குட். என் மாஸ்டர் சொல்லுவார், த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கேன் பி தேர். டிபேட் பண்ணலாம், ஆர்கியூ பண்ணலாம், பட் ஃபார் த ப்ரோக்ரெசிவ் ரீசன். ஃபார் த ப்ரோக்ரெசிவ் ரீசன். அவர்களும் எங்களோட நெருக்கடி எத்தனையோ கடிதம் எழுதுவார்கள். அப்புறம் எழுதி கலைச்சி போய் இன்னும் எல்லாம் அப்புறம் நான் கதைச்சோம். கதை கேட்க வேறு கோரிக்கைகள் உண்டு, நிறைய கோரிக்கைகள். அதில் ஒன்று, இந்த பணியாளர்களை நாங்கள் கௌரவிக்கணும், அதை சிறந்த முறையில் செய்யணும். அப்போ நாங்கள் வேறு யூனிவர்சிட்டியில் லியேஸ் பண்ணி பார்க்க, உங்களுக்கு தெரியும், அரக்குமார் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் வேலை செய்வார், எங்களோட கிறிஸ்டி வயம்பால வேலை செய்வார், இங்கே வேலை செய்கிற கனப்பேர் ரமேஷ் ராஜரட்டில் வேலை செய்வார். அப்படி ஒவ்வொரு இடங்களில் வேலை செய்யலாம் இங்கே இருக்கிறார்கள். எங்களோட அதிகாரிகள் தனியாக யாரும் பல்கலைக்கழகத்தில் மாத்திரம் தனியாக கட்டுப்பட்டவர்கள் இல்லை. எங்களோட காண்டிமன் ஈஸ்டர்னில் வேலை செய்ய. அப்போ சொன்னால் ஈஸ்டர்னில் இந்த ட்ரெடிஷன் இருக்குது. ஸோ இந்தியா மாடர்ன் வேர்ல்டு. இந்திய பாருங்க, ஃபாதர் இருக்கிறார், ஐயா இருக்கிறார். நான் ஃபாதர்கிட்ட வணக்கத்துக்குரியவரை வச்சிருக்கிறோம். அது எங்கேருந்து வந்தது? ஜோர்டான்லேருந்து வந்தது, பெத்லகம்லேருந்து வந்தது. நல்ல விஷயங்களை சில மக்கள் அடாப்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நான் அடாப்ட் பண்ணேன். இதை வெரி குட். பெட்டர் லேட் தேன் நெவர். உண்டை செய்ய நாங்கள் இதில் ப்ரெஸ்டீஜ் பார்க்குறீங்க. அடாப்ட், நல்ல விஷயங்களை சொன்னால் அடாப்ட் பண்ணுறது, கீழே இழுக்கிறது நல்ல விஷயம் இல்லை. ஸோ ப்ரோக்ரெசிவ் ரீசனில் நாங்கள் இதை கொண்டு வந்து இன்றைக்கி பாருங்க, நான் நாள் சொல்ல போகிறேன். மேரளி, திருப்பாவை, திருவம்பாயில் இன்றைக்கி நாளைக்கு ஆருத்ராசனமில் தேர், அங்கால ஆருத்ராசனம். அதுக்கு முதல் இண்டே பிரதோஷம். நான் சும்மா சொல்லிட்டு போகிறேன், எங்கள்கிட்ட கலாச்சாரத்தை எப்படி அமைச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் புதினம் இல்லை. இந்த பிரதோஷத்தில் என்ன செய்கிறோம்? இந்த பின்னேரம் பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணி நாங்கள் இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் நடந்து நந்திக்கு பின்னால் வேண்டி அவர் வணங்குறார். நந்தி அவர்கிட்ட டிரைவர். நானும் இந்த பல்கலைக்கழகத்தில் டிரைவிங் சீட்டில் இருக்கிறேன். பார்த்தசாரையா கண்ணனும் இருந்தான். ஆனால் கண்ணனை ஃபைட் பண்ணுவான். கண்ணன் ஃபைட் பண்ணி இல்லையே, ஒரு 1000 கோடி தூக்க இல்லையே, ஒரு தடவை சண்டை பிடிக்க இல்லையே. அப்படி நான் டிரைவிங் சீட்டில் இருந்தாலும் முழுக்கிற இன்ஜினை ஐயாங்கிறது ஊழியர். எல்லா பிஸ்டன் வச்சு நான் 4 பிஸ்டனோட இன்ஜின் இருக்குது, கம்பஸ்டன். எங்கன்னா 12 இன்ஜின். நாளைக்கில் S25 இந்த பொம்மர், செல்ஃப் பொம்மருடைய அவ்வளோ இன்ஜின் இல்லை, 3 ஜெட் இன்ஜின் தான் இருக்குது. 12 இன்ஜின். அதில் போய்டாத வீடு நடத்துகிறார்கள். நீங்கள் அவரோட சேர்ந்து வேலை செய்து அந்த இன்ஜின் ட்ரைவ் பண்ணி இயங்குது. எங்களுக்கு வந்த இடர்கள் உண்மையில் இந்த கடந்த காலத்தில் வந்த இடர்களெல்லாம் தாங்கினவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இங்கே பாலசுந்தரம் பிள்ளை சாருக்கு ஒரு நீண்ட ஆயுளவன் கொடுத்துருக்குறான், எல்லாத்தையும் தரிசிக்கிறது. ஆரம்பத்திலேருந்து இன்று வரை உங்களுக்கு தெரியாது, மிகவும் நெருக்கடியான காலம். பெரிய என்ன கெமகோட அங்கே பெரிய பிஎம்சி பில்டிங்லேயே பொம்மடிக்க தனேந்திரன் ஊழியர் சங்க தலைவர் காயப்பட்டார். தனேந்திரன் பாலசுந்தரம் பிள்ளை ஒரு காணுக்கு விழுந்த வழியாக காயப்படாமல் தப்பினார். எஸ், இந்த இன்சிடெண்ட்டை விட இந்த இன்சிடென்ட் வேணும். ஊழியர் சங்க தலைவர் காயப்பட்டார்,
என்ன சார் கம்மங்கொடவா அந்த லெப்டினன்ட் இறந்தது கம்மங்கொடை பெரிய விஜய் கம்மங்கொடை இன்னொன்று ஊழியர் சங்கத்தில் காயமடைந்தார் ஏன் பிஎம்சி சார் போனார் வீட்டு சாமான் வேண்டாம் இந்த இடம்பெயர்ந்து போன அப்புறம் காப்பீட்டே இல்லை நான் நேற்று சொன்னேன் லெபார்டரிஸ் எல்லாம் லாஸ்ட் சார் வந்து அசியூம் பண்ணுறார் அசியூம் பண்ண எல்லாரும் வந்தாலும் சோஷியல் மீடியா இல்லை சோஷியல் மீடியா தான் இன்னும் இல்லாமல் எழுதியிருக்கு அப்படி இந்த வாட்ஸ்அப் குரூப்புகள் இல்லை சார் அந்த நேரம் இந்த நெருக்கடி இல்லை சார் வந்து அசியூம் பண்ணார் அசியூம் பண்ணி போட்டு பிஎம்சியில் போய் சாமான் பண்ணணும் சாமான் பண்ணிக்க வி காட் இன்ஜர் பொம்ப் அடிக்குது ஸோ அப்படியான சூழல் நேற்று கிளைமர் வெடித்தது ஸோ அப்படியான சூழலில் நீங்கள் உங்களோட தியாகத்தின் அடிப்படையில் செயற்பட்டு நான் சும்மா ரிகால் பண்ணுறேன் இன்றைய நாள் இன்னொரு வகையில் சிறந்தது நாங்கள் ரெண்டே பாடுற பாட்டு நந்தி தேவர் டிரைவர் அப்போ ஒன்று சொல்கிறேன் இந்த மாதம் சொல்லுவேன் சின்ன ஒரு கதை எனக்கு என்ன உள்ளத்தை தொட்ட கதை இந்த மகாபாரத போரில் எல்லாரும் எய்ம் பண்ண துரோணர் பீஷ்மர் கர்ணன் சரியா திட்டத்தூய்மன் எல்லாரும் எய்ம் பண்ண அர்ஜுனனை விழுத்திட்டா சரி எல்லாரும் எய்ம் பண்ண அர்ஜுனனில் சரியா சக ஆசிரியர்லேருந்து நண்பர்களிலிருந்து சகோதரங்கள்லேருந்து எல்லாரும் எய்ம் பண்ணது அர்ஜுனன். ஆனால் அர்ஜுனனுக்கு முன்னுக்கு நின்றது பார்த்தசாரதி, அவர்கிட்ட கொடியில் பிறந்த ஹனுமான். ஹனுமான் பர்த்டேயும் இப்போ தான் 2 வீக்ஸ் முதல் நடந்தது, ஹனுமான் ஜெயந்தி. எங்களோட மருதாமடத்தில் லட்சாட்சி நடந்தது. ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தொட்டுட்டு போகிறேன். இன்றைய யாழ்ப்பாணத்தில் ராமர் கோயில் இல்லை, அயோத்தியில் இருக்காக்கும் பெருசாக. ஹனுமார் கோயில் இருக்குது. என்னதுக்காண்டி? ஹனுமார் என்ன வானரம், மனிதனே இல்லை. ஆனால் அது சேவையால் பேர் போனது, அது சேவை செய்தது. சேவைக்கு தான் முதல்ல. அடியோமோடு நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு. ஹனுமார் கோயில் இருக்குது, சேவனுக்கு தான் முதலிடம். உண்மையை தான் சொல்லுவேன். சேவை பாராட்டுறேன்னு நான் உங்களுக்காண்டி வந்து இதில் என்ன எலெக்ஷனுக்கு பேசுகிறதுக்காண்டி ஓட் கேட்க வர போனேன் இல்லையே. என்ன உள்ளத்தை தொட்டு சொல்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்து எனக்கு சொல்கிறது, கலடின்னு நான் அதை சொல்கிறேன். ஸோ சேவைக்கு முதலிடம், ஹனுமாருக்கு முதலிடம். உங்கள் ராமாயணம் எல்லாம் கேட்பார்கள். அது சுந்தரன்னா நான் சொல்லுவார், அது உண்மையான பேர். ஹனுமான் பிறகு எல்லாம் எடப்பணி வந்து பேர் என்று சொல்கிறார். இந்திரன் அங்கே சூரியனை விழுங்க போய் அடித்து விழுந்து அப்போ அந்த ஷேப் வந்தபடியாக ஹனுமான் என்று அந்த பேர் வந்தார். ஆனால் சுந்தரர் அழகானவர், செஞ்சொல் செல்வர். ஆனால் அவர் தொண்டு செய்தார், தொண்டு செய்து புகழாக வந்தார். இந்த மகாபாரதத்தில் எல்லாரும் அர்ஜுனை எய்ம் பண்ணால் அர்ஜுனுக்கு ஒரு காயமும் வரையில்லை. பாலசுந்தரம் ஒரு காயமும் இல்லை. இல்லை நான் சும்மா சொல்கிறேன். அவர் தொடர்ந்து இருந்து ஆரம்பத்திலிருந்து. இல்லை நீங்களும் இருந்து நீங்கள் இல்லைப்பா ஊர் வீட்டு ஊழியர்கள். அதுக்கான காரணம் நான் சொல்ல போகிறேன். அர்ஜுனுக்கு ஒரு காயமும் இல்லை. அப்போ இந்த மாதம் காரணம், இந்த பார்த்தசாரதி எத்தனை புயல் அடித்தாலும், எத்தனை ஹரிக்கேன் வந்தாலும், எத்தனை டிட்வா வந்தாலும் முழு பேரும் அழிஞ்சதுன்னு இல்லை, அழிவுகள் இருந்தது. அங்கேயும் சில சமநிலையான இடங்கள் இருக்கும். எங்களுடைய தேவி ஃபோன் பண்ணா டிட்வா அடிக்க 4 பிள்ளைகள் பிரடேனியால் மாவலி கங்கையில் 2 மாடிக்கு தண்ணி வந்துடுது. 3ஆம் மாடியில் நிற்கிற என்ன சார் செய்கிறாண்டு இல்லை. எங்கள்ட தேவை மேடத்துக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. 3 பிள்ளைகள் இன்டர்னுக்கு போனது. நாங்கள் கான்டாக்ட் பண்ணால் டயலாக்கும் கொஞ்சம் இது அவுட், போலீஸ் சொல்லி போயிடாதுன்னு. ஸோ ஃப்ரைட்டனிங். ஆனால் அந்த இடத்திலும் ஒரு சமநிலையான இடம் இருக்கும். அந்த இடத்துல பிறகு ஒரு எங்கள்ட ஐயா ஃபோன் பண்ணி கண்டி போலீஸ் சொல்லி போது நாங்கள் ரீச் பண்ண மாட்டோம், பிரடினியா போலீஸ் சொல்லி அவர்கள் ஏர் லிஃப்டிங் செய்து ஒரு இடத்துல கொண்டே வச்சார். எங்களுடைய யாழ் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் நடந்த நியதி. அப்போ என்ன நடந்ததுனால், இந்த எந்த போர் நடந்தாலும், எந்த சூழல் வந்தாலும் அமைதியான இடங்கள் இருக்கு. அப்போ கிருஷ்ணன் அர்ஜுனை செய்த ஒரே ஒரு சேவை, சரியான இடத்துல சரியான நேரத்தில் இந்த தேரை கொண்டே வச்சிருந்தது. அவங்களுக்கு தெரியும், அந்த கண்ணன் நாகாசுரத்துக்கு அமர்த்தி விட்டு தான் எங்களுக்கு தெரியும். அது மாத்திரமில்லை, இந்த மாதம் சொல்லுவார், தொடர்ந்து போர் நடந்த காலம் முழுத்தும் இந்த தேரை சேர்த்து. அது மாதிரி எங்களோட யாழ் பல்கலைக்கழகத்தில் இந்த பல்கலைக்கழகத்தை செலுத்தின ஒவ்வொருத்தரும் நீங்கள் அரும்பாடுபட்டு சரியான நேரத்தில், எனது இந்த செக்யூரிட்டி வந்து செய்த சேவை மிகவும் உன்னதமானது.
த்ரெட்ஸ். அவங்க செக்யூரிட்டி ஹவுஸ் இருப்பாங்க, இந்த பின்னுக்கு போராளி அனுப்பாங்க, முன்னுக்கு அபிராமியில் அதிரடிப்படை இருக்கு. எஸ், செக்யூரிட்டி தான் அந்த மோஸ்ட் இன்டென்சிவாக சாவண்ண இல்லை துன்பத்தை சுமந்தது. நான் சொல்கிறேன், அது புத்திரசியாமணி ஒரு பெரிய ஏபிள் இன்ஸ்பெக்டர் சிஎஸ்ஓ. அது மாதிரி இடம்பெயர்ந்த காலத்தில் எங்களோட ரைவர்ஸின் விளையாண்டு அந்த இப்போ மில்லினியத்தில் நாங்கள் சொன்னேன், இடம்பெயர்ந்த காலத்தில் எங்களோட ஃபைல்களெல்லாம் காவி கொண்டு இந்த பல்கலைக்கழகத்தின் மார்க் ஷீட் தான் இந்த பல்கலைக்கழகத்தின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெக்கார்ட்ஸ். ஈவன் எங்கண்ட என்ன பொன்விழா நாலேஜ் ட்ரெயின் அதை விட மார்க் ஷீட், அந்த மார்க்ஸ் லெஜரை எங்கண்ட சாரதிகளும் ஊழியர்களும் எடுத்துக்கொண்டு தென்மராட்சியில் பாதுகாத்தார். அப்படி என்ன நடந்திருக்குமோ தெரியாது. ஸோ அப்படி எந்த இடத்துக்குள்ளேயும் பகவான் அருளால் இந்த இடம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அது ஒரு கதை. இன்னொரு கதை, இன்றைக்கு பிரதோஷம். பிரதோஷம் உங்களுக்கு தெரியும், ஆலம் தான் உகந்து அமுது செய்தானே, தான் நஞ்ச உண்டு எங்களுக்காண்டி அமுது செய்தவன். உங்களுக்கு தெரியும், பால்கடலுக்கு கடந்த கதை. பால்கடல் அசுரரும் கிடக்கிறார்கள், தேவரும் கிடக்கிறார்கள். இன்றைய விஞ்ஞானிகள் இந்த உதவி இல்லாமல் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் டேப்லெட்ஸாக வேற இல்லை. மாடர்ன் ப்ரொடக்ஷன் நடக்குது. எல்லாரும் விலை போவார்கள். ஆலம் தானுகந்து அமுது செய்தானே. இந்த பால்கடல் கடைஞ்சு 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 உங்களுக்கு தெரியும், பால் பழுதாப்பம் முதல் வந்தது லக்ஷ்மி. நாங்கள் பாடுவோம், பாற்கடல் அவதரித்தா என திருமகளின உயர் புகழ் படைத்தாய் என்று. மாதா ஸ்ரீ லக்ஷ்மி பாரம்மா, மாதவர் வானவர் தொழில் ஏற்றும் மாதா உன்னை பணிந்தோம், மாதா ஸ்ரீ லக்ஷ்மி பாரம்மா, திருப்பாற்கடலில் அவதரித்தாயே திருமகளென புகழ் படைத்தாய். உண்மையை நாங்கள் உழைக்காமல் கஷ்டப்படாமல் எங்களுக்கு செல்வம் பெறாது. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு அந்த காலத்தில் தமிழர்கள் சொன்னார்கள். எவ்வளோ இடங்கள்லாம் போய் திரவியம் தேடினார்கள். அது மாதிரி இந்த பாற்கடலை கடைஞ்சி கொண்டு செல்வங்கள் தார அதே நேரத்தில் அசுரலும் கடைகிறார்கள். அவங்க அந்த அதில் சொல்லுவார் சுந்தரமூர்த்தி நாயனார், எங்களுடைய ஐயாவும் ஒரு பெரிய எப்எஸ்சி கடைசி வள்ளியில் ஒரு கால சம்காரத்தை உற்சவத்தை நடத்துவார், ஜமராஜின் சம்காரம். அந்த சம்கார உற்சவத்துக்காண்டி இந்த சுந்தரமூர்த்தி சொல்ல, காலகாலனை கம்பனுமானே காணக்கண் அடியின்பார். நேரம்தான் பெரிய இறைவன் ஒரு கருவி மனிதன் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுகிறது. இந்த காலம் கனிந்திருக்கு. இந்த காலம் கனிந்ததால் நாங்கள் பல்கலைக்கழகம் ஒரு பெரிய போருக்கு பின்னான போருக்கு முன்னான பல்கலைக்கழகமாக விரிவடைஞ்சு இந்த போர்க்காலத்தில் தாங்கின ஊழியர்கள், இந்த இழப்பாரின ஊழியர்கள் 25 பெரிய சேவை. பார்ட் 2 சொல்கிறோம். பார்ட் 2 இப்போ நாங்கள் ரவிராஜன் போன்றவர்கள் 30 பெரிய சேவை. இப்போ நாங்கள் 40 வருஷம். இப்போ நிறைய பேர் இருக்கிறீங்க. அந்த பகுதி 2 நடக்கும். அதை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியிருக்கு. இது நான் சொன்னேன், இது நாங்கள் பெரிய கூட திட்டமிடையில் இருந்தால் ஊழியர் சங்கத்தோட கலந்துரையாடலேருந்து வந்த பேபி, அந்த பேபி இப்போ தான் தவழுது. இனி அடுத்த வைஸ் சான்சலர் மெட்டாக்கள் எல்லாம் வேறு நட போட்டு பெரிய ஒலிம்பிக் மாதிரி நடத்துவார்கள். நடக்க வேணும், சரிதானே? அதுக்கு நாங்கள் வித்துட்டு இருக்கிறோம். வித்துட்டு எல்லாருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இது கணக்கு கதைக்கிற நேரம் இல்லை. வெண்டை பிரதோஷம், திருவம்பாவை, திருப்பாவை, ஒளிவிழா, கிறிஸ்மஸ், நியூ இயர் அடுக்கி கொண்டே போகலாம். மெட்ட ஃபர்ஸ்ட் நியூ இயர்ண்டா பார்ட்டி டைம். எல்லா இடமும் நேற்று பார்ட்டி. சயின்ஸ் ஃபேக்கல்டி ஸ்டூடெண்ட் நேற்று ஃபுட் ஷோ. அங்கே இன்றைக்கி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் லஞ்ச், நேற்று சான்ஸ்கிரிட் ஹிந்து ஸ்டடீஸ் லஞ்ச். ஸோ இது கொண்டாட்ட காலம். லைஃப் இஸ் அ செலிப்ரேஷன். செலிப்ரேஷன் செலிபிரிட்டிஸுக்கு மாத்திரம் இல்லை, விஜய்க்கும் ரஜினிகாந்துக்கும் சரிதானே கோழிக்கும் தான் செலிப்ரேஷன் இல்லை. எங்கள்ட வாழ்க்கை எங்கள்ட கொண்டாட்டம் அமையோடு நாங்கள் ஒரு குடும்பம் இன்றைக்கு இணைந்து கொண்டாடுகிறோம். இன்னும் இது வளர்ந்து சிறப்பித்து இந்த லைப்ரரி ஆடிட்டோரியம் ஒரு பெரிய ஒரு கலர்ஃபுல்லான ஒரு இடமே வந்துடுது. மிகவும் இந்த ஆடிட்டோரியம்னா இப்படி தான் இருக்கணும், கேட்டுக்கொண்டே இருக்கணும். பார்ட்டிசிபேஷன் பிரிங் ப்ரோக்ரஸ். வாழ்க வளமுடன், வாழ்க வையம். எமது பல்கலைக்கழகம் தாண்டி வந்திருக்கக்கூடிய பல பருவ காலங்களை தன்னுடைய உரையில் தொட்டு சென்றிருக்கிறார் நம்முடைய துணைவேந்தர் அவர்கள். இந்த பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்களாக, உத்தியோகத்தர்களாக, ஊழியர்களாக, விரிவுரையாளர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஞாபகங்கள் பின்னோக்கி பயணித்து உங்கள் மனக்கிடங்குகளிலிருந்து பல உணர்வுபூர்வமான விடயங்களை மீள கொண்டு வந்து சேர்த்திருக்கும்.
இலங்கையினுடைய ஏனைய பல்கலைக்கழகங்களை விட யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கடந்த 50 வருடங்களில் தாண்டி வந்திருக்கக்கூடிய பாதை சாதாரணமானது அல்ல, அது மிக கடினமானது. நாங்கள் அடிக்கடி சொல்வது போல இந்த பல்கலைக்கழகம் பிரசவித்த அதே சமகாலத்திலே இன விடுதலை போராட்டத்தினுடைய முனைப்புக்களம் பிரசவித்து இரண்டும் சமாந்தரமாக வளர்ந்து வந்த காலத்தில் இரண்டினுடைய தாக்கமும் ஒன்றில் சமன் செய்து கொண்டு ஒன்றையொன்று தாக்கமுற்றுக்கொண்டு நகர்ந்த அந்த நெருக்கடிகளை நாங்கள் சந்தித்தோம். ஆனால் அந்த காலங்களில் கூட பல்கலைக்கழகம் எந்த தடவையும் மூடப்படாது தொடர்ந்து நிர்வாக ரீதியாக இயங்கிக் கொண்டிருந்தது என்றால் அதற்கு இந்த ஊழியர்களுடைய முழுமையான அர்ப்பணிப்பும் இங்கே பணியாற்றிய எங்களுடைய ஆசிரியர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. அதை நினைந்து கௌரவிக்கின்ற நிகழ்வு தான் இந்த நாள். துணைவேந்தர்கள் சொன்னது போல் இது நீண்ட காலமாக நடைபெறவில்லை. அதனுடைய ஒரு முதல் முன்னாயத்தமாக ஒரு அங்குரார்ப்பணமாக 2025ஆம் ஆண்டை மையப்படுத்தி இந்த நிகழ்வு இங்கே நடைபெறுகிறது. அதற்கு முன்னதாக நடைபெற்றிருக்க வேண்டிய நிகழ்வுகளுடைய சரியான விவர தொகுக்கப்பட்டதன் பின்னர் இன்னும் குறுகிய கால இடைவெளிக்குள் அந்த 2வது கட்ட நிகழ்வுக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம் என்கின்ற செய்தியையும் அழுத்தமாக சொல்லி இப்பொழுது மதிப்பளிப்பினுடைய 1வது அமர்வுக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம். அந்த மதிப்பளிப்பு நிகழ்விலே அந்த மதிப்பளிப்பை வழங்கி வைப்பதற்காக எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்களையும் பதிவாளர் அவர்களையும் அன்பாக அரங்குக்கு அழைக்கின்றோம். அதனோடு இந்த நிகழ்வை நெறி செய்வதற்காக பல்கலைக்கழகத்தினுடைய கல்விசார் தாபன கிளையினுடைய பிரதி பதிவாளர் திரு கிறிஸ்டி அவர்களையும் அவர்களுடைய உத்தியோகத்தர்களையும் அன்பாக அரங்குக்கு அழைக்கின்றோம். அவர்களோடு கல்வி போதனை சாரா தாபன கிளையினுடைய சிரேஷ்ட உதவி பதிவாளர் திரு செந்தில் செல்வன் அவர்களையும் அரங்குக்கு அன்பாக அழைக்கின்றோம். பல்கலைக்கழகம் ஒரு குடும்பம் என்று சொல்வார்கள். பல்கலைக்கழகத்துக்கும் குடும்பத்துக்கும் பல உவமைகளை சொல்ல முடியும். அதிலும் குறிப்பாக இந்த கல்விசார் உத்தியோகத்தர்கள் அதாவது ஆசிரியர்கள் பல்கலைக்கழகத்தை குடும்பமாக நேசிப்பதிலே மிக முதன்மையானவர்களுடைய வகிபாகம். 25-26 வருடங்களிலே ஒரு துறையிலே போய் இணைந்து விட்டால் 65 வயது வரை 40 வருடங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அந்த குடும்பத்துக்குள்ளேயே வாழ்ந்து முடிக்க வேண்டும். ஆனால் கல்வி சாராத உத்தியோகத்தர்கள் போதனை சாரா உத்தியோகத்தர்கள் விரும்பினால் இன்னொரு துறைக்கு மாறிக்கொள்ளலாம். ஆனால் கல்விசார் உத்தியோகத்தர்களாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எந்த துறையில் இணைந்தார்களோ அநேக மாணவர்கள் இளைப்பாறுகிற வரைக்கும் எந்த இன்ப துன்பங்களையும் நெருக்கடிகளையும் சகித்து கொண்டு அந்த துறைக்குள்ளேயே தங்களுடைய வாழ்க்கையை நிறைவு செய்கிறார்கள். அது மிகுந்த உன்னதமானது. அந்த தியாகம் அல்லது அந்த அர்ப்பணிப்பு அந்த அனுபவம் அலாதியானது. எனவே அந்த அடிப்படையிலே 2025ஆம் ஆண்டு தங்களுடைய பல்கலைக்கழக சேவையிலே 25 வருடங்களை பூர்த்தி செய்த பல்கலைக்கழக ஆசிரியர்களை நாங்கள் இப்பொழுது அழைத்து கௌரவிக்க இருக்கிறோம். அவர்களோடு ஓய்வு பெறுகின்ற அதே காலப்பகுதியிலே ஓய்வு பெறுகின்ற ஆசிரியர்களையும் அன்பு கொண்டு இந்த கௌரவத்துக்காக அழைக்க இருக்கின்றோம். அதாவது 2000 ஆண்டு 20ஆம் நூற்றாண்டிலிருந்து நாங்கள் 21ஆம் நூற்றாண்டுக்கு அடியெடுத்த அந்த காலப்பகுதியில் தங்களுடைய பல்கலைக்கழக ஆசிரியத்துவ பணியை ஆரம்பித்து இன்றைக்கு 25 வருடங்களை பூர்த்தி செய்திருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களோடு 25ஆம் ஆண்டிலே ஓய்வு பெறுகின்ற பெருமதிப்புக்குரிய ஆசிரியர்களையும் இந்த அரங்குக்கு அழைத்து கௌரவம் செய்ய இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் இங்கே அன்பு கூர்ந்து அழைக்க இருக்கின்றோம். இதில் எந்த விதமான சிரேஷ்ட ஒழுங்குநிலைகளையும் பின்பற்றாமல் தாபன விதிக்கு அந்த கிளையினர் அகர வரிசையினை பின்பற்றி இருக்கிறார்கள் என்கிற செய்தியை முதலில் சொல்லி நாங்கள் முதலில் அன்போடு அழைக்கின்றோம். மருத்துவ பீடத்தினுடைய உடற்கூட்டியல் துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் தரம் ஒன்றிலே இருந்து கடந்த வருடம் ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய எங்கள் மதிப்புக்குரிய கலாநிதி செல்வி சகுந்தலா தேவி அம்பிகை பாகன் அம்மையாரை அன்பு கூர்ந்து அழைக்கின்றோம். விலங்கியல் துறையிலே தன்னுடைய கற்கையை நிறைவு செய்து நெருக்கடியான காலப்பகுதிக்குள்ளே மருத்துவ பீடத்தினுடைய உடற்கூட்டியல் துறைக்குள்ளே புகுந்து அங்கே தன்னுடைய மேல்நிலை பட்டங்களை அந்த துறை சார்ந்து நிறைவு செய்து உடற்கூட்டியல் துறையினுடைய தலைவராக மாணவர் வழிகாட்டல் ஆலோசகராக ப்ரீ கிளினிக்கல் கோஆர்டினேட்டராக அதாவது சிகிச்சையினுடைய இணைப்பாளராக இருந்து மருத்துவத்திலே பல பணிகளை ஆற்றியவர் செல்வி சகுந்தலா தேவி அம்பிகை பாகன் அம்மையார் அவர்கள். அவர்களுக்கான கௌரவத்தை இப்போது துணைவேந்தர் அவர்களும் பதிவாளர் அவர்களும் பல்கலைக்கழகத்தின் சார்பிலே அதை வழங்கி கௌரவிக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் அவர்களுடைய ஓய்வு காலம் மேலும் சிறக்க சமூக பயன்மிக்கதாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றோம். அடுத்து நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம்
நிதி முகாமைத்துவ துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் மன்னிக்க வேண்டும், நாங்கள் ஓய்வு நிலை பணியாளர்களை முதலில் அழைக்க இருக்கணும். அதுபோல் அந்த வரிசையிலே உடற்கூட்டியல் துறையினுடைய இருக்கை பேராசிரியராகவும் 2 தடவைகள் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராகவும் அந்த இருக்கையை ஆளுகை செய்த உயிர் ரசாயனவியல் துறையினுடைய இருக்கை பேராசிரியராகவும் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக 2 தடவைகள் இந்த பல்கலைக்கழகத்தை நெறி செய்த எங்கள் மதிப்புக்குரிய அம்மையார் பேராசிரியர் வசந்தி அரசரட்னம் அம்மையார் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். மிக நெருக்கடியான காலப்பகுதியிலே இரட்டை நிர்வாக சூழலிலிருந்து நாங்கள் இன்னொரு சூழல் தளத்துக்குள்ளே பயணித்த பொழுது இந்த பல்கலைக்கழகத்தை பார்த்து சாரதியாக நின்று நகர்த்தி கொண்டு சென்றவர் எங்களுடைய மதிப்புக்குரிய அம்மையார் அவர்கள். பல்கலைக்கழகத்தினுடைய இந்த 50 வருட வரலாற்றிலே முதல் பெண் துணைவேந்தர் என்கின்ற பெருமையை தன்னகத்தை தக்க வைத்த உயர் ஆளுமை மதிப்புக்குரிய இருக்கை பேராசிரியர், ஓய்வு நிலை பேராசிரியர், வாழ்நாள் பேராசிரியர் தகைசால் அம்மையார் பேராசிரியர் வசந்தி அரசரட்னம் அம்மையார் அவர்களுக்கான இந்த கௌரவம். அவருடைய காலத்திலே மிக நிறைவான அபிவிருத்தி பணிகள் நடந்தது. குறிப்பாக அறிவியல் நகரம் மிக பேரெழுச்சியை கண்டது அவருடைய காலத்திலே. அதற்காக அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை பதிவு செய்து, அடுத்து நாங்கள் அன்போடு அழைப்பது நிதி முகாமைத்துவத்துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் மதிப்புக்குரிய சாரதா தேவி அனந்தசேனன் அம்மையார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தன்னுடைய பல்கலைக்கழக சேவையிலே இந்த கடந்த வருடம் 25 வருடங்களை பூர்த்தி செய்திருக்கக்கூடியவர் சாரதா தேவி அனந்தசேனன் அம்மையார் அவர்கள். நமது பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு வெளியீடாக ஒரு பட்டதாரியாக இருந்து நிதி முகாமைத்துவ துறையினுடைய ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளர் தரம் ஒன்றிலே தன்னுடைய 25 வருடங்களை பூர்த்தி செய்திருக்கிறார். அவருக்கான கௌரவத்தை இப்பொழுது அவர் பெற்றுக்கொள்கிறார். அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து நாம் அன்போடு அழைப்பது நடனத்துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் தரம் ஒன்றினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் செல்வி மைதிலி அருளையா அம்மையார் அவர்களை. எங்கள் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பெற்ற அல்லது பல்கலைக்கழகத்தினுடைய தாபகத்துக்கு சிந்தனைக்கோளாக இருந்த சர்வன் ராமநாதன் அவர்களுடைய கனவுகளில் ஒன்று நம்முடைய நுண்கலைகளை, நம் தமிழர் செழுங்கலைகளை வளர்ப்பது. அதனுடைய பெரு வளர்ச்சியை நாங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய 50வது ஆண்டிலே கண்டிருக்கின்றோம். அதனுடைய நடனத்துறையினுடைய துறை தலைவராக சிரேஷ்ட விரிவுரையாளராக நீண்ட காலம் பணியாற்றி 25 வருடங்களை பூர்த்தி செய்து இன்று நாள் கௌரவத்தை பெற்றுக்கொள்கின்றார் செல்வி மைதிலி அருளையா அவர்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பதிவு செய்கின்றோம். அதுபோன்று அடுத்து நாங்கள் அன்போடு அழைப்பது தமிழ்துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் மதிப்புக்குரிய கணபதி பிள்ளை அருந்தாகரன் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். தமிழ்துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் கணபதி பிள்ளை அருந்தாகரன் அவர்கள் இந்த நாட்கள் 25 வருடங்களை பூர்த்தி செய்கின்ற அவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் அன்போடு அழைப்பது கணக்கியல் துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்டிங் கணக்கியல் துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் மதிப்புக்குரிய சதாசிவம் பாலபுத்திரன் ஐயா அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். எங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய பல்வேறு பணிகளிலே தன்னை இணைத்து கற்பித்தல் பணிகளுக்கு அப்பாலும் பல்கலைக்கழகம் ஒரு சமூக நிறுவனம் என்பதை மெய்ப்பிக்கின்ற விதமாகவும் பல்கலைக்கழகத்திலே பல பணிகளில் அவர் இணைந்திருப்பவர். குறிப்பாக இந்த பரமேஸ்வரன் ஆலயத்தினுடைய மகா கும்பாபிடகம் அண்மையிலே நிறைவேறுவதற்காக அதனுடைய பெரும் பணியை தன்னுடைய தோள்களிலே தாங்கியதை நிறைவு செய்து வைத்திருப்பவர் எங்கள் மதிப்புக்குரிய சதாசிவம் பாலபுத்திரன் ஐயா அவர்கள் அந்த கௌரவத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல விலங்கியல் துறையினுடைய பேராசிரியர் மதிப்புக்குரிய தம்பு ஈஸ்வரமோகன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஈஸ்வரமோகன் ஐயா அவர்களை விலங்கியல் துறையிலே தன்னுடைய 25 வருடங்களை பூர்த்தி செய்திருக்கக்கூடிய பேராசிரியர் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்து கொள்கின்றோம். தொடர்ந்து மருத்துவ பீடத்தினுடைய பூச்சியியல் துறையினுடைய பெரசிட்டாலஜி டிபார்ட்மெண்ட்டுடைய பேராசிரியர் மதிப்புக்குரிய ஒட்டுண்ணி துறையினுடைய பேராசிரியர் மதிப்புக்குரிய கலை சொற்கள் சில நேரம் சிந்தைக்குள்ளே வராது பேராசிரியர் செல்வம் கண்ணதாசன் அவர்கள் 2000 ஆண்டிலே பணியில் இணைந்து தன்னுடைய மிக வேகமாக பதவியர்களை பெற்று உயர்பட்ட படிப்புகள் பீடத்தினுடைய பீடாதிபதியாகவும் கடமையாற்றி அந்த காலத்திலே மிக முனைப்பான பணிகளை பீடத்திலே முன்னெடுத்தவர் எங்களுடைய பேராசிரியர் செல்வம் கண்ணதாசன் சார் அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை பதிவு செய்து கொள்கின்றோம். அடுத்து நாம் இங்கே அழைப்பது இசைத்துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் தரம் ஒன்றைச் சேர்ந்த மதிப்புக்குரிய கலாநிதி கிருபாசக்தி கருணாமையார் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். பல்கலைக்கழக சேவையிலே 25 வருடங்களை பூர்த்தி செய்திருக்கக்கூடிய கிருபாசக்தி கருணாமையார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றோம். அவர்களை தொடர்ந்து நடனத்துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் மதிப்புக்குரிய கலாநிதி அருட்செல்வி கிருபராஜா அம்மையார் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம்.
தன்னுடைய 25 வருடங்களை இந்த கடந்த 2025ஆம் ஆண்டிலே பூர்த்தி செய்திருக்கின்றார். அவருக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பதிவு செய்து கொள்கின்றோம். செழுங்கலைகளை நுண்கலைகளை வளர்ப்பதிலே நடனத்துறையிலே தன்னுடைய காத்திரமான பங்களிப்பை நல்கியிருப்பவர் கலாநிதி அருள்செல்வி கிருபராஜா அம்மையார் அவர்கள். அவர்களுக்கு எங்களுடைய மதிப்புகளை நாங்கள் வழங்கி கௌரவிப்பதிலே பல்கலைக்கழகம் சமூகம் மகிழ்ச்சி அடைகின்றது. அதுபோன்று ஆங்கில மொழி கற்பித்தல் துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் மதிப்புக்குரிய திரு வன்னியசிங்கம் பரந்தாமன் ஐயா அவர்களை என்பதாக அழைக்கின்றோம். 25 வருடங்களை பூர்த்தி செய்திருக்கின்றார். பழகுவதற்கு இனிய மனிதர். ஆங்கில மொழி கற்பித்தல் துறையிலே தன்னுடைய பணியை நிறைவாக செய்தவர் வன்னியசிங்கம் பரந்தாமன் ஐயா அவர்கள். இன்றும் தொடர்ந்து பணியில் இருக்கக்கூடியவர். ஆங்கில மொழி கற்பித்தல் துறை ஒரு மிக பெரும் துறை. நமது பல்கலைக்கழகம் எந்தளவு பெரியதோ அவ்வளவு பெரிய பல்கலைக்கழகத்தை முழுமையாக போஷிக்கின்ற வாய்ப்பு பெற்றவர்கள் இந்த ஆங்கில மொழியை கற்பிக்கின்ற துறையினர். அந்த அடிப்படையிலே எங்களுடைய திரு வன்னியசிங்கம் பரந்தாமன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பதிவு செய்து கொள்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் இங்கே அழைப்பது நடனத்துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் மதிப்புக்குரிய கலாநிதி சீதாலட்சுமி பிரபாகரன் அம்மையார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். 2025ஆம் ஆண்டு தன்னுடைய 25 வருடங்களை பூர்த்தி செய்திருக்கக்கூடிய எங்கள் மதிப்புக்குரிய அம்மையார் சீதாலட்சுமி அம்மையார் அவர்கள் நடனத்துறையினுடைய தலைவராக பணியாற்றியவர். மிக இடரான காலப்பகுதிகளிலே மாணவர் நலன்களை முன்னிறுத்தி அந்த நடனத்துறையை முன்னோக்கி நகர்த்தி சென்ற மதிப்புக்குரியவர் திருமதி சீதாலட்சுமி பிரபாகரன் அம்மையார் அவர்கள், கலாநிதி சீதாலட்சுமி அம்மையார் அவர்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் அவர் இன்றைக்கு நம்மோடு இங்கே பிரசன்னமாக இருப்பதற்கு துணை செய்த இறைவனுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை பகிர்ந்து கொள்கின்றோம். அவர் தாண்டி வந்த இடர்கள் நமக்கு தெரியும். இன்றைக்கு அவர் நம்மோடு இருப்பதற்கு நமக்கு அருள் செய்த அந்த இறை பெருங்கருணையை நாங்கள் இந்த இடத்திலே மிக மன நிறைவோடு நினைந்து நன்றி பாராட்டுகின்றோம். கலாநிதி சீதாலட்சுமி பிரபாகரன் அம்மையார் அவர்கள். அவர்களை தொடர்ந்து நாடகமும் அரங்கியல் துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் தரமுண்டினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி கதிரேசு ரதிதரன் ஐயா அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். நமது கலைப்பீடத்தினுடைய மிக முக்கியமான துறையாக இருக்கக்கூடிய நாடகமும் அரங்கியல் துறையிலே நீண்ட காலமாக 25 வருடங்களாக தன்னுடைய கற்பித்தல் பணியை ஆற்றுகின்றவர். அவருடைய நாடகங்கள் ஒரு காலத்திலே இந்த சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய செய்திகளை நாடகங்களுக்கூடாக சொன்னவர். மிக துடிப்பான காலப்பகுதிகளிலே கலாநிதி ரதிதரன் அவர்களுடைய நாடகங்கள் மிக பெருமதியாக இருந்தவை. பல்கலைக்கழகத்திலே பேச வேண்டிய பல பொருட்களை விடயங்களை நாடகங்களுக்கூடாக பேசிய பெருமைக்குரியவர் எங்களுடைய கலாநிதி கார்த்திகேசு ரதிதரன் ஐயா அவர்கள். அவர்கள் நம்முடைய கௌரவத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை பதிவு செய்து கொள்கின்றோம். அவர்களை தொடர்ந்து நுண்கலை துறையினுடைய இருக்கை பேராசிரியர் மதிப்புக்குரிய பேராசிரியர் தாமோதரம் பிள்ளை சனாதனன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்கள் மிக முக்கியமாக இந்த நுண்கலைத்துறையை வளர்த்தெடுப்பதிலும் அதுதான் அந்த புலமைத்துவத்தை முன்கொண்டு செல்வதிலும் தன்னுடைய காத்திரமான பங்களிப்பை நல்கியவர். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கின்றோம். அடுத்து நாங்கள் அன்போடு அழைப்பது ஆங்கில மொழி கற்பித்தல் துறையினுடைய தற்போதைய தலைவரும் சிரேஷ்ட விரிவுரையாளர் திறம் ஒன்றைச் சேர்ந்தவருமாகிய மதிப்புக்குரிய கலாநிதி கிருஷ்ணபிள்ளை சண்முகநாதன் ஐயா அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். ஆங்கில மொழி கற்பித்தல் துறையை முன்கொண்டு சென்று இன்றைக்கு அந்த கற்பித்தல் துறையிலே ஒரு தனிப்பட்ட படிப்பு ஆரம்பமாக இது சிறப்பு பட்ட படிப்பாக மாற்றம் பெற்று அதனுடைய மாணவர்கள் இன்றைக்கு நிறைவு செய்கின்ற தருணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே தன்னுடைய 25 வருட பணியை நிறைவு செய்திருக்கிறார். குறிப்பாக இந்த நான் ஏற்கனவே சொன்னது போலத்தான் இந்த ஆங்கில மொழி கற்பிக்கின்ற துறைக்குத்தான் மாணவ தலைமுறை அதிகம். ஏனென்றால் அவர்கள் முழுமையாக இந்த பல்கலைக்கழக முழுமையையும் போஷிப்பவர்கள். அவர்கள் ஒவ்வொரு வருடத்துக்கு ஒரு பீடங்களுக்கு சென்று வருவார்கள். எல்லோருக்கும் அந்த மாணவ பரம்பரை பெரிதாக இருக்கும். அது எல்லோருக்கும் அந்த கொடுப்பனவு கிடைக்காது. எங்கே சென்றாலும் அவர்களுடைய மாணவர்கள் இருப்பார்கள். அந்த பெருமைக்குரியது இந்த ஆங்கில மொழி கற்பித்தல் துறை. அந்த துறையினுடைய பார்த்த சாரதியாக இப்போது இருப்பவர் எங்கள் கலாநிதி சண்முகநாதன் ஐயா அவர்கள். அவர்களை தொடர்ந்து நாங்கள் அன்போடு அழைக்கிறது விவசாய உயிரியல் துறையினுடைய சிரேஷ்ட பேராசிரியர் திருக்குமரன் ஐயா அவர்களை அன்பாக அழைக்கிறோம். குணரட்னம் திருக்குமரன் ஐயா அவர்களை எங்கள் விவசாய பீடத்தினுடைய விவசாய உயிரியல் துறையினுடைய அக்ரிகல்ச்சர் பாலாஜியினுடைய துறை தலைவராக இப்போது சிரேஷ்ட பேராசிரியராக இருப்பவர் திரு குணரட்னம் திருக்குமரன் அவர்கள் ஒரு சிறந்த தொழிற்சங்கவாதி. பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவராகவும் தன்னுடைய பங்களிப்பை நல்கி இருக்கக்கூடியவர் பேராசிரியர் குணரட்னம் திருக்குமரன் அவர்கள். அவர்கள் இப்பொழுது நம்முடைய பல்கலைக்கழகம் சார்பிலே தன்னுடைய 25 வருட பூர்த்திக்கான அந்த கௌரவத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு உங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள். தொடர்ந்து நாங்கள் அழைப்பது
கலைப்பீடத்தினுடைய பொருளியல் துறையினுடைய பேராசிரியர் மதிப்புக்குரிய பேராசிரியர் சின்னத்துரை விஜயகுமார் ஐயா அவர்களை பல்கலைக்கழகத்தினுடைய பொருளியல் துறை நமது பல்கலைக்கழக வரலாற்றிலே மிக முக்கியமான துறை, கலைப்பீடத்தின் ஒரு காத்திரமான துறை, பல முக்கியமான புலமையாளர்கள் அலங்கரித்த அந்த துறையிலே ஒரு பேராசிரியராக இருப்பவர் திரு பேராசிரியர் சின்னத்துரை விஜயகுமார் அவர்கள் நமது பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பட்டதாரியாக வெளியிலே வந்து இப்போது ஒரு பேராசிரியர் நிலையிலே அந்த பீடத்தை அலங்கரிப்பவர். இப்போது கலைப்பீடத்தினுடைய ஆய்வுக்குழுவினுடைய தலைவராகவும் தன்னுடைய காத்திரமான பங்களிப்பு நல்கின்றவர் பேராசிரியர் சின்னத்துரை விஜயகுமார் ஐயா அவர்கள் நமது பல்கலைக்கழகம் சார்பில் தன்னுடைய 25 வருட சேவைக்கான அந்த கௌரவத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள். நிறைவாக நாங்கள் அன்போடு அழைப்பது ஆங்கில மற்றும் மொழியியல் கற்கைகள் துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு சுவாமிநாதன் விமலையா அவர்களை. பல்கலைக்கழகத்தின் ஒரு அடையாளமாக இருப்பவர். அவருடைய நடத்தை கோலங்கள், அவர் நடந்து கொள்கின்ற விதம் எல்லாமே பல்கலைக்கழகத்தில் ஒரு தனித்துவமானது. விமல் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் மும்மொழி புலமையாளர், நம்மோடு நெருக்கடியான காலங்களிலே நின்று துணை செய்தவர், பல காத்திரமான தன்னுடைய மொழிபெயர்ப்பு பணிகளுக்கூடாக தமிழையும் சிங்களத்தையும் இணைக்கின்ற அந்த இணைப்பு பாலமாக இருப்பவர் திரு சுவாமிநாத விமலையா அவர்கள். தேசிய ரீதியிலே கல்வி ஆணைக்குழுவினுடைய உறுப்பினராகவும் சில காலம் பணியாற்றியவர். அவர் இன்றைக்கு எங்களுடைய கௌரவத்தை பெற்றுக்கொள்கின்றார். அவருக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை பதிவு செய்து கொள்கின்றோம். இதுவரை நேரமும் எங்களுடைய இந்த 25 வருட சேவையை பூர்த்தி செய்த மற்றும் கடந்த வருடம் ஓய்வு பெற்ற கல்வி சார்ந்த உத்தியோகத்தர்களாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான கௌரவம் வழங்கப்பெற்றது. தொடர்ந்து இந்த கௌரவிப்பு நிகழ்விலே போதனை சாராத உத்தியோகத்தர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. அதனை நிறைப்படுத்துவதற்காக திருமதி கார்த்திகா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இற்றை வரை தனது நிகழ்ச்சி தொகுப்பை திறம்பட நிகழ்த்திய நமது விரிவுரையாளர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பல்கலைக்கழக சேவையில் 25 வருட பூர்த்தியை நிறைவு செய்து 25வது வருட நிறைவை கொண்டாடி கொண்டும் இருக்கின்ற எமது போதனை சாரா பணியாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வு தற்சமயம் ஆரம்பமாக உள்ளது. தொடர்ந்து மருத்துவ பீடத்தில் கடமையாற்றி ஓய்வு பெற்ற திரு அப்பையா பாஸ்கரன் ஐயா அவர்களை விருதினை பெற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். தொடர்ந்து எமது தொடர்ந்து எமது சித்த மருத்துவ பீடத்திலே பிரதி பதிவாளராக கடமையாற்றி ஓய்வு பெற்ற திரு சூசைப்பிள்ளை எட்வர்ட் ரெஜினால்ட் ஐயா அவர்களை விருதினை பெற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அழகாக இருந்து பீடமாகிய நிறைவிலே அவரது ஓய்வு நிறைவாக அமையும் என்று எண்ணுகின்றோம். தொடர்ந்து நீண்ட காலமாக எமது பல்கலைக்கழக உடற்கல்வி அலகிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற பணிப்பாளரான திரு கதிர்காமநாதன் கணேசநாதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன்.
தொடர்ந்து பல்வேறு இடர்களை சந்தித்து தொடர்ந்தும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற பாதுகாப்பு திணைக்கள பாதுகாப்பு உத்தியோகத்தர் திரு ஹரிஹரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். எமது பல்கலைக்கழக பரீட்சைகள் திணைக்களத்திலிருந்து ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பதவி நிலை முகாமைத்துவ உதவியாளர் திரு சிற்றம்பலம் கைலியங்கிரிவாசர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். தொடர்ந்து மருத்துவ பீடத்தில் கடமையாற்றி ஓய்வு பெற்ற பதவி நிலை தொழில்நுட்ப உத்தியோகத்தர் திரு ஸ்ரீ நடராஜ் கலாராஜ் அவர்கள் தற்சமயம் சமூகம் தரவில்லை என எண்ணுகின்றேன், மன்னிப்பை வேண்டியுள்ளனர். தொடர்ந்து எமது நூலகத்தில் கடமையாற்றி ஓய்வு பெற்ற நூலக கவனிப்பாளர் திரு செல்லன் லிங்கராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நூலக கவனிப்பாளர் நமக்கு போதிய அளவு இல்லாத போதும் தனது கடமையை நிறைவாக ஆற்றி அவர் ஓய்வு பெற்றுள்ளார். தொடர்ந்து ஆய்வுக்கூட உதவியாளராக தமது 25வது ஆண்டை கடந்தும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற திரு சாமுவேல் நாகரட்னம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். தொடர்ந்து நூலக முகப்பு மேசை பகுதியிலே இன்முகத்துடன் தமது சேவையை தொடர்ந்து கடந்த வாரம் ஓய்வு பெற்ற திரு சிவ சிதம்பரநாதன் நாகேந்திரன் அவர்களை அழைக்கின்றோம். தொடர்ந்து அமைதியான சுபாவத்துடன் முகாமைத்துவ பீடத்திலே சிரேஷ்ட பதவி நிலை முகாமைத்துவ உதவியாளராக பணி தொடர்ந்து கொண்டிருக்கும் திருமதி நளினி ஹரி கணபதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மிகுந்த கலகலப்பாகவும் வினைத்திறனாகவும் உயர் பட்ட படிப்புகள் பீடத்திலே சிரேஷ்ட பதவி நிலை முகாமைத்துவ உதவியாளராக பணியை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற செல்வி நித்யா பாலேந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன்.
நிதிக்கிளையிலே புல்லாங்குழல் இசையாலும் ரசிகர்களை கவர்ந்து வைத்துள்ள திரு பத்மநாதன் பத்மராஜ் அவர்கள் சிரேஷ்ட பதவி நிலை முகாமைத்துவ உதவியாளர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். தொடர்ந்து டாக்டர் சின்னையா ராஜகுமார் அவர்கள் மன்னிக்கவும் ராஜ்குமார். தொடர்ந்து திரு மகேந்திரன் ராஜ்குமார் அவர்கள் ஓய்வு பெற்ற வேலைகள் உதவியாளர் விலங்கியல் பீடம் அவர்கள் அநேகமாக இந்த நேரமும் ஓய்வு நேரத்திலே தனது நூலகத்தின் பத்திரிகை வாசிப்பதிலே செலவிடுவார். தொடர்ந்து சிரேஷ்ட பதவி நிலை முகாமைத்துவ உதவியாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற திரு சரவணமுத்து சசிகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். தொடர்ந்து செல்லையா செல்வராஜா அவர்கள் ஓய்வு பெற்ற வேலைகள் உதவியாளர் பரீட்சைகள் திணைக்களம். தொடர்ந்து திரு ராஜரட்னம் சிவகுமார் அவர்கள் ஓய்வு பெற்ற ஆய்வுக்கூட உதவியாளர் கணனிகள் அலகு. மிகவும் சுறுசுறுப்பான தனது பணியை இன்றும் தொடர்ந்து கொண்டிருப்பவர். மிஸ்டர் பி ஸ்ரீ அருளானந்த ராஜா வேலைகள் உதவியாளர். மிஸ்டர் கந்தையா ஸ்ரீ பண்டாஹரன் ஓய்வு பெற்ற தொழில்நுட்ப உத்தியோகத்தர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். தொடர்ந்து மிஸ்டர் ஐ சுரேஷ்குமார் ஓய்வு பெற்ற வேலைகள் உதவியாளர். சிலர் ஓய்வு பெற்றாலும் இன்றும் அவர்கள் சுறுசுறுப்பாக அவர்களுடைய ஓய்வை எமக்கே நம்ப முடியாமல் உள்ளது. திரு நெல்லதம்பி தனீஸ்வரன் ஓய்வு பெற்ற பிரதம தொழில்நுட்ப உத்தியோகத்தர்.
திரு சின்னத்துரை தர்மசேனா ஓய்வு பெற்ற ஆய்வுக்கூட உதவியாளர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். திரு ஆண்டனி துரைசிங்கம் ஓய்வு பெற்ற தொழிலாளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். திரு ஜே வீரசிங்கம் அவர்கள் ராமநாதன் நுண்கலைகள் பீடத்திலே தொடர்ந்து முகாமைத்துவ உதவியாளராகவும் அரசியல் சமூக பணிகளிலே தீவிர ஈடுபாடு கொண்டவராகவும் தனது பணியை தொடர்ந்து கொண்டிருப்பார். தொடர்ந்து திரு சுப்பிரமணியம் யோகேஸ்வரன் ஐயா அவர்கள் ஓய்வு பெற்ற அலுவலக இயந்திர இயக்குனராக அனுமதிகள் கிளையிலே கடமையாற்றினவர். ஜனநாயக ஊழியர் சங்கத்தை கட்டியெழுப்புவதில் முன்னின்றவர். கடந்த வருடம் ஓய்வினை பெற்ற உத்தியோகத்தர்களையும் 25 வருடம் தங்களுடைய சேவைகளை பூர்த்தி செய்த உத்தியோகத்திலையும் கௌரவிக்கின்ற நிகழ்வு இப்பொழுது எங்களுடைய பேராசிரியர் ஈஸ்வர் மோகன் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்பு கூர்ந்து இந்த கௌரவத்தை பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கின்றோம். விஞ்ஞான பீடத்தினுடைய விலங்கியல் துறையிலே ஒரு பேராசிரியராக தன்னுடைய 25 வருட பணியை கல்வி ஆசிரியராக நிறைவு செய்தவர். குறிப்பாக எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய பிஸ்னஸ் லிங்கேஜ் அலகினுடைய அதாவது வியாபார இணைப்பு அலகினுடைய பணிப்பாளராக இருந்து அதை அடுத்த தளத்துக்கு எடுத்துச் சென்றவர். விஞ்ஞானப்பீட பழைய மாணவர் சங்கம் உருவாக்கப்பெற்ற பொழுது கூட அதனுடைய ஸ்தாபக தலைவராக இருந்தவர் ஈஸ்வரமோகன் அவர்கள். பேராசிரியர் ஈஸ்வரமோகன் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை பதிவு செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இந்த நிகழ்வு நிறைவு கட்டத்தை நெருங்கி இருக்கின்றது. நிகழ்வினுடைய நிறைவாக இங்கே நன்றியுரையினை எங்களுடைய கல்விசார் தாபன கிளையினுடைய பிரதி பதிவாளர் திரு அலஸ் ஜெயகாந்தன் கிறிஸ்டி அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். இந்த கௌரவத்தை பெற்ற எங்களுடைய மதிப்புக்குரிய ஆசிரியர்கள் மற்றும் போதனை சாரா உத்தியோகர்களுடைய கவனத்திற்கு இந்த நிகழ்வு நிறைவு பெற்றதும் ஒரு குழுப்படம் எடுப்பதற்காக எல்லோரும் எங்களுடைய இந்த பிரதான அடையாளமாக இருக்கக்கூடிய ராமநாதன் மண்டபத்திற்கு முன்பாக நாங்கள் ஒன்று கூட வேண்டியிருக்கும். எனவே தயவு செய்து இந்த நன்றியுரை நிறைவு பெற்றதும் மிக விரைவாக எந்த விதமான தாமதங்களுமின்றி உடனடியாக அந்த ராமநாதன் மண்டபத்திற்கு முன்பாக பிரதான மண்டபத்திற்கு முன்பாக ஒன்று கூடுமாறு அனைவரையும் முன்பாக கேட்டுக்கொண்டு இப்பொழுது நன்றியுரையினை வழங்குவதற்காக போதனை சார் தாபன கிளையினுடைய பிரதி பதிவாளர் திரு அலஸ் ஜெயகாந்தன் கிறிஸ்டி அவர்களை என்பாக அழைக்கின்றோம். பணியாளர் மதிப்பளிப்பு நிகழ்வு 2025 நன்றி பகரும் தருணத்திற்கு வந்திருக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை இனிய புதிய வருட வாழ்த்துக்களுடன் கூடிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய இந்த நிகழ்வு கூட ஒரு வகையில் கூறுவதாயின் ஒரு நன்றி கூறல் நிகழ்வாகவே நாங்கள் பார்க்க முடியும்.
முதலாவதாக 2025ஆம் ஆண்டை வெற்றிகரமாக நிறைவு செய்து புதிய ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கும் இத்தருணத்தில் நன்றி சொல்வதற்கான தருணமாகவே பார்க்கலாம். அடுத்ததாக எம்மோடு பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி பணி ஓய்வு பெற்று செல்பவர்களுக்கும் 2025ஆம் ஆண்டில் 25 ஆண்டுகள் பணி நிறைவை கொண்டாடுபவர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் எம்மோடு பகிர்ந்து கொண்ட பொழுதுகள், பல்கலைக்கழகத்தின் போதனை சார்ந்த போதனை சாராத பணிகளுக்கு நீங்கள் வழங்கிய பங்களிப்புகளுக்காக எமது மனமார்ந்த நன்றிகளை இவ்வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். கூடவே இன்றைய தருணத்தில் உங்களின் பிரசன்னத்தை பெரிதும் மதித்து நிற்கின்றோம். உங்களுக்கு தெரிந்திருக்கும், இத்தகைய பணியாளர் மதிப்பளிப்பு நிகழ்வானது இறுதியாக 2013ஆம் ஆண்டே நடைபெற்றிருந்தது. ஏறக்குறைய 12 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் பணியாளர் மதிப்பளிப்பு நிகழ்வு தொடங்கி வைக்கப்பட வேண்டும். இது எமது பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு கலாச்சாரமாக, ஒரு பண்பாடாக இது முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியோடும் எங்களுக்கு ஆலோசனையும் வழங்கி வந்திருக்கின்றார் எங்களுடைய தற்போதைய துணைவேந்தர் அவர்களையும் இந்த வேளையில் நன்றியுணர்வோடு நினைக்கின்றோம். அதே வேளையில் இதனை சிறப்பாக ஒழுங்கமைக்க தனது வழிகாட்டலையும் ஆலோசனைகளையும் வழங்கி எம்மை வழிநடத்தி இருக்கின்றார். அடுத்ததாக எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பித்து நிற்கும் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை ஐயா அவர்களுக்கும் எமது நன்றியறிதலை இவ்வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இங்கே வருகை தந்து இந்த இடத்தில் எங்களுடைய நிகழ்வை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பீடாதிபதிகள் அவர்கள் பீட மட்டத்தில் இந்நிகழ்வு தொடர்பில் தங்களது பங்களிப்பை வழங்கியிருக்கிறார்கள். அத்தோடு அந்த பீடங்களுக்குரிய துறைசார் தலைவர்களும் தங்களுடைய பங்களிப்பை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இவ்வேளையில் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வுக்கான ஏற்பாட்டு குழுவின் பணிகளுக்கு ஒத்துழைப்பும் ஒத்தாசையும் வழங்கிய பதிவாளர் அவர்களுக்கும் நிதியாளர் அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பணியாளர் கௌரவிப்பு நிகழ்வு வருடந்தோறும் நடாத்தப்பட வேண்டும். அதற்கான ஒழுங்குபடுத்தல்களை பல்கலைக்கழக நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை எமது பல்கலைக்கழகத்தில் இயங்கி வருகின்ற பல்வேறு தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் ஒரே குரலில் முன்வைத்ததோடு இன்றைய இந்த நிகழ்வுக்கான ஏற்பாட்டு குழுவிலும் பங்கு கொண்டு தமது ஆலோசனைகளை முன்வைத்து இன்றைய இந்த நிகழ்வின் வெற்றிக்கு தங்களது பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம், யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம், யாழ் பல்கலைக்கழக ஜனநாயக ஊழியர் சங்கம், யாழ் பல்கலைக்கழக நிறைவேற்று உத்தியோகத்தர்கள் சங்கம், இலங்கை பல்கலைக்கழகங்களின் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் சங்கம் ஆகியவற்றின் தலைவர், செயலாளர் உள்ளிட்ட அதன் நிர்வாக குழுவினருக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மண்டபத்தை தந்துதவியதோடு ஒலிபெருக்கி வசதிகளையும் வழங்கிய நூலகருக்கும் நூலக நிர்வாக உத்தியோகத்தர்களுக்கும் அவரோடு இணைந்து பணிபுரிந்த அனைத்து நூலக உத்தியோகத்தர்களுக்கும் எமது நன்றிகள். இவர்களோடு இணைந்து பணியாற்றி இந்த அழகிய மண்டப சூழலை வழங்கிய யாழ் பல்கலைக்கழக பொறியியல் சேவைகள் பிரிவின் வேலைகள் பொறியியலாளர், வேலைகள் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏற்பாட்டு குழுவின் தீர்மானங்களுக்கு அமைய புகைப்படம் மற்றும் வீடியோ வசதிகளை வழங்கிய துணைவேந்தர் ஊடக பிரிவினருக்கும் எமது நன்றிகள். அழகு தமிழில் இன்றைய நிகழ்வுகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் பிரிவியாளர் திரு சர்வேஸ்வரா அவர்களுக்கும் திருமதி கார்த்திகா அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக இந்த நிகழ்வினை தீர்மானிக்கப்பட்டவாறே நடாத்தி முடிப்பதற்கு சகல வழிகளிலும் ஒத்துழைப்பு வழங்கிய போதனைசாரா தாவன கிளைகளின் நிர்வாக உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் எமது நன்றிகள். அத்தோடு தாவன கிளைகளின் பொறுப்புகளை ஏற்று ஏற்பாட்டுக்குழு கலந்துரையாடல்களை ஒழுங்கு செய்வதிலும் சான்றிதழ்கள் பதக்கங்கள் உரிய நேரத்துக்கு பெற்றுக் கொடுப்பதற்கும் ஒன்றொன்று உழைத்த திரு மகாலிங்கம் அருள்குமரன் பதவிநிலை தொழில்நுட்ப உத்தியோகத்தர் அவர்களுக்கும் எமது சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இடத்தில் நிதியாளரிடம் நிதி கிளையின் வழங்கல் பிரிவினதும் ஒத்துழைப்பை நன்றியுடன் நினைவு கூறுகின்றோம். சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் துரிதகதியில் பெற்றுக் கொடுப்பதில் உங்களின் அர்ப்பணிப்பான செயல்பாடுகளை கௌரவத்துடன் நினைவு கூறுகின்றோம். அடுத்ததாக இன்றைய இந்த நிகழ்வில் பணியாளர்களுக்கு மதிப்பளிக்கும் இத்தருணத்தில் சிற்றுண்டிகளை பெற்றுக் கொடுத்து அதனை பரிமாறும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்ட மனைப்பொருளியல் துறை தலைவருக்கும் அத்துறைசார் மாணவர்களுக்கும் எமது நன்றிகள். எமது பல்கலைக்கழகம் தனது 50 வருடக்கால கல்வி சேவையை நிறைவு செய்து பயணித்துக் கொண்டிருக்கும் இத்தருணத்தில் 2025ஆம் ஆண்டு
ஆண்டிற்கான பணியாளர் மதிப்பளிப்பு நிகழ்வு இனிதே நிறைவேற தமது பங்களிப்பை நல்கிய அனைவருக்கும் உமது நன்றிகளை கூறி அமர்கிறேன். நன்றி. உண்மையிலே இந்த நிகழ்வு சிறப்பாக அமைவதற்கு போதனைசார் தாபன கிளையும் போதனைசாரா தாபன கிளையினுடைய பொறுப்பு உத்தியோகத்தராக பிரதி பதிவாளர் சிரேஷ்ட பதிவாளர்கள் கணிசமான பங்களிப்பை வழங்கினார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இங்கே துணைவேந்தர் ஊடக அலகினுடைய உத்தியோகத்தர்கள் சொல்கிறார்கள், ராமநாதன் மண்டபத்துக்கு முன்பாக புகைப்படம் எடுக்கக்கூடிய நிலையிலே சூரிய வெளிச்சம் அது சரியாக இப்போது அமையாது என்பதனாலே இந்த மண்டபத்திலேயே அந்த புகைப்படம் எடுக்கின்ற வேலைகளை செய்யலாம் என்று திலீபன் அறிவுறுத்துகின்றார். அந்த அடிப்படையிலே தயவு செய்து நாங்கள் இந்த மண்டபத்திலேயே இந்த குழு புகைப்படம் எடுக்க இருக்கின்றோம். முதலிலே இந்த பல்கலைக்கழக போதனைசார் உத்தியோகத்தர்களாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான அந்த குழுப்படமும், அதனைத் தொடர்ந்து போதனைசாரா உத்தியோகத்தர்களுக்கான குழுப்படமும், இயலுமெனில் எல்லோரும் இணைந்து அந்த 45 பேரும் ஒன்றாக இணைந்து எடுக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை நாங்கள் முயற்சிக்கின்றோம். எனவே இந்த அரங்கிலேயே அதற்கான புகைப்படம் எடுக்கின்ற ஒழுங்குகளை இப்பொழுது தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் கையாள்வார்கள். ஆண்டுகளை சொல்லி உங்களுடைய வருகை இங்கே கௌரவம் பெற்ற உத்தியோகத்தர்களுக்கான